டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆண்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி நிறைய நம்ம பேசுறோம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், இனப்பெருக்க மண்டல நோய்கள், அது இது நிறைய விஷயத்த பேசுறோம். நிறைய நேயர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்ன சார் உங்களோட பதிவுகள் எல்லாமே ஆண்களுக்கு தானா, பெண்களுக்கு கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த பதிவு முழுக்க முழுக்க பெண்களுக்காகத்தான். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்? கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்திக் கொள்ள முடியுமா? கருப்பை கட்டிகள் ஏன் ஏற்படுகிறது? கருப்பை கட்டிகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த ஒரு வீடியோ. பொதுவா கருப்பை கட்டிகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கலாச்சார மாற்றங்களை பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு நம்ம வீட்டில் யாராவது பாட்டி இருந்தாங்கன்னா, அந்த பாட்டி கிட்ட அவர்களுடைய மாத விளக்கை பற்றியும், மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற கோளாறுகளை பற்றியும், மாத விளக்கு முடிந்த பிறகு மெனோபாஸ்க்கு பிறகு அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் நம்ம பேசணும்னா, அவங்க சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் நம்மை திகைப்படைய செய்யும். முதல்ல அவங்களுக்கெல்லாம் மாத விளக்கு 55 வயது 56 வயது வரை இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, அவங்களோட சர்க்கிள்ல இந்த 3 குழந்தை 4 குழந்தை 6 குழந்தை பெற்ற பிறகு கூட, வீட்டிலேயே பிரசவம் பார்த்த பிறகு கூட, அவர்களுடைய கருப்பை மண்டல ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்தது, அதுல பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்ல 1000 பெண்கள் இருக்காங்கன்னா, ஒரு பெண்ணுக்கோ 2 பெண்ணுக்கோ மட்டும்தான் அந்த இடத்துல கருப்பை கட்டிகள் ஏற்பட்டு சிரமத்திற்கு உள்ளானார்கள், அல்லது அதீத உதிரப்போக்கு ஏற்பட்டு சிரமத்திற்கு உள்ளானார்கள். மற்றபடி அந்த மாதிரி எதுவுமே யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இதோட அடுத்த ஜென்ரேஷன், அம்மாக்களுடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்தோம்னா, அம்மாவுடைய வயதில் இருக்கக்கூடிய பெரியம்மா, அத்தை, சித்தின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு 50 வயதில் இருக்கக்கூடிய பெண்கள்ல குறைந்தது 5 பேர்ல ஒருவராவது கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைக்கு உள்ளாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கட்டுப்படாத உதிரப்போக்கு, அதீத உதிரப்போக்கு, சிரமமாக நமக்கு ஏற்படுகின்ற நிறைய வகையான நோய்கள், நோய் சார்ந்த விஷயங்களுடைய பக்க விளைவுகளை தவிர்ப்பதற்காக கருப்பை நீக்கணும், அடி இறங்கி விட்டது அதனால கருப்பை நீக்கணும்னு சொல்லக்கூடிய நிறைய இன்றைய தலைமுறையில் இருக்கவங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்து மகளுடைய காலம் சொல்லக்கூடிய இன்றைக்கு 20 வயது 30 வயது இருக்கக்கூடிய பெண்களை நம்ம பார்த்தோம்னா, 100 பெண்களை நாம் பார்த்தோம்னா அதுல குறைந்தது 65 பெண்களாவது மாதவிலக்கு கோளாறுகள், மாதவிலக்கில் ஏற்படுகின்ற சிரமங்கள், அதீத உதிரப்போக்கு, மாதவிலக்கே ஏற்படாமல் இருக்கக்கூடிய சிரமங்கள், கருமுட்டை பை நீர்க்கட்டிகள், கருப்பை வீக்கம் சார்ந்த சிரமங்கள், சிரமம் ஏற்படுத்தாத கருப்பை கட்டிகள், சிரமத்தோடு இருக்கக்கூடிய கருப்பை கட்டிகளோடு போராடி கொண்டிருப்பதையும், குழந்தையின்மை நோயும், அதைவிட முக்கியமாக ஒரு குழந்தை பெற்றாகிவிட்டது, மறு குழந்தைக்கு செல்வதற்கு முன்பாக அந்த கருப்பையே எடுத்து விடுங்கள்ங்கிற அறிவுரையோடு எடுக்கலாமா வேணாமாங்கிற குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பெண்களையும் இன்றைக்கு நம்ம நிறைய பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நோய்களை குணப்படுத்துதல், தடுத்தல் அப்படிங்கிறது நடக்க முடியாத விஷயம். இன்னைக்கு கலாச்சாரமாக பாட்டிக்கு இருந்த ஆரோக்கியம் அம்மாவுக்கு இல்லாமல் போய், அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மகளுக்கு இல்லாமல் போகக்கூடிய துர்பாகிய நிலை அப்படிங்கிறது இன்றைக்கு கலாச்சாரமாகவே நம்முடைய தமிழ் கலாச்சாரம் சந்தித்து வருகின்ற மிகப்பெரிய சிரமமாகவே இருக்கிறத பார்க்கணும். அப்ப கலாச்சார ரீதியாக ஏற்படுகின்ற இந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போதும், அதே நேரத்துல இந்த கருப்பை கட்டிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துதல் உண்மையிலேயே சாத்தியமாங்கிற கேள்விக்கான பதிலும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவது, ஏன் கருப்பை கட்டிகள் ஏற்படுகிறது? 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலாவது காரணம், இன்றைக்கு மாதவிலக்கு சீராக ஏற்படாத போது, ஒரு 5 நாள் இருக்க வேண்டிய கழிவு நீக்க இயற்கை முயற்சியாக உடல் செய்யக்கூடிய முயற்சி சீராக இல்லாத போது, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை நிறைய பெண்கள் இன்றைக்கு தேடுவதே கிடையாது. மாதவிலக்கு ஏற்படுகின்ற காலங்கள்ல ஓய்வுங்கிறது ஒரு கலாச்சார பிரச்சனையாக பார்க்கப்பட்டு, மாதவிலக்கு காலங்கள்ல பெண்களும் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறது உரிமை பிரச்சனையாக மாற்றப்பட்டு, அங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மறக்கப்பட்டதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது பார்க்கணும். பழைய காலங்கள்ல மாதவிலக்கு ஏற்படும் போது பெண்களை ஓய்வில் இருத்தி
அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அவர்களை நல்ல ஓய்வெடுக்க சொன்ன ஒரு நிகழ்வாக இருக்கும்போது குழந்தையின்மை நோயும் நம்ம சமூகத்துல இல்ல, கருப்பை கட்டிகளும் நம்ம சமூகத்துல இல்ல, கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைகளும் தேவைப்படவில்லை என்று பெண்களையும் இல்ல, இந்த மாதவிலக்குங்கிறது ஒரு சுலபமான விஷயம்தான், நம்ம தாராளமா ஒர்க் பண்ணலாம், நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க, கடின உழைப்பு செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த உரிமை பிரச்சனையாக கொண்டு வந்தோமோ அன்றைக்கே நமக்கு சிரமங்கள் ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கும் நான் சில கலாச்சாரமான குடும்பங்கள்ல பார்க்குறேன். அந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிலக்கு காரங்கள்ல தனி அறையும் ஓய்வறையும் தனி உணவும் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். ஆனா அந்த குடும்பத்துல இருக்க ஒரு பெண்ணுக்கு கூட கருப்பை கட்டியோ கருமுட்டை பை நீர் கட்டியோ ஏன் மாதவிலக்கு கோளாறோ இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கிறேன். அப்ப கலாச்சார மாற்றங்களோடு கூடி நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கணக்கிடாமல் வைத்ததுடைய விளைவுதான் இன்றைக்கு நிறைய பேருக்கு கருப்பை கட்டிகள் ஏற்படுகிறது. ஸோ முதலாவது காரணம், மாதவிலக்கு காலங்கள்ல கழிவு நீக்க முயற்சியாக உடல் செய்யக்கூடிய விஷயம் சீராக நடைபெறுகின்ற நிலை இல்லாத போது நமக்கு கருப்பையில் கட்டிகள் உருவாகி விடுவதை பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு முதல் காரணம், நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இரண்டாவது காரணம், மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். நம்முடைய உடல் எப்படி இயங்குதுன்னா, வாதம் பித்தம் கபம்ங்கிற 3 தோஷங்களும் செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம், நாளமிலா சுரப்பிகளுடைய மண்டலம் சொல்லி 9 மண்டலங்களாக இயங்குறத பார்க்கும். அப்ப இந்த மண்டலங்கள்ல ரொம்ப முக்கியமாக இருப்பது நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம், நாளமிலா சுரப்பிகளுடைய மண்டலம் மற்றும் இனப்பெருக்க மண்டலம். அப்ப முதல்ல இருந்தே நம்முடைய மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஹார்மோன் மாற்றங்களாக இருக்கும்போது வாதம் பித்தம் கபத்துடைய அடிப்படை நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு அடுக்காக மாற்றங்களாக மாறும்போது கடைசியாக ஏற்படக்கூடிய சிரமமாக நாம் பார்ப்பதுதான் இந்த கருப்பை கட்டிகளாக இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு ஹார்மோன் மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய உடலுடைய தோஷங்கள், தாதுக்களுடைய லெவல்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்மை பாடாய்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு இருக்கக்கூடியதுல பெண்களுக்கு கட்டிகள் ஏற்படுவதற்கான காரணம் அதீத மன அழுத்தம். நீங்களே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்கால் தங்கை யாராவது இருக்காங்கன்னா, அல்லது நம்ம சொந்தத்துல இருக்கக்கூடிய சகோதரிகள் யாராவது இருக்காங்கன்னா பாருங்க, யாருக்கு அதீதமான மன அழுத்தம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கருப்பையில கட்டிகள் இருக்கும், மாதவிலக்குல கோளாறுகள் இருக்கும், அதீத உதிரப்போக்கு இருக்கும், இரத்த சோகை இருக்கும். யாருக்கெல்லாம் மன அழுத்தம் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கிறதோ அல்லது மன அழுத்தமற்ற ஒரு நிலையில அவங்க இருக்காங்கன்னா, அவர்கள் உண்ணுகின்ற உணவோ மற்ற விஷயங்களோ மிகப்பெரிய அளவுல கருப்பையை பாதிப்பதே கிடையாது. அவர்களும் சிரமமற்ற ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில மிகப்பெரிய அளவுல உடலுடைய பாதிப்பு சார்ந்த சிரமங்கள், கருப்பையில் கட்டிகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் மன அழுத்தங்கள் தான். நான்காவது கழிவு நீக்கம்ங்க. இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன், கழிவு நீக்கம்னாலே நான் நேத்து தானே சார் பேதிக்கு மருந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. கழிவு நீக்கம் அப்படிங்கிறது பேதிக்கு மருந்து சாப்பிடுவது கிடையாது. கழிவு நீக்கம் அப்படிங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை தயார் செய்து பேதிக்கு மருந்து எடுக்கும் போது உடலுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அணுவில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதுக்கு பேர் தான் கழிவு நீக்கம். இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் கழிவு நீக்கம் செய்றீங்க? அப்ப கழிவு நீக்கம் இல்லாத ஒரு உடல் எவ்வாறு மலப்பை நேரடியாக கழிவை வெளியேற்றுகிறதோ, எவ்வாறு சிறுநீர் பை கழிவை வெளியேற்றுகிறதோ, அதே போல கருப்பையில் சேர்ந்திருக்கக்கூடிய கழிவையும் நீக்கக்கூடிய முயற்சியற்ற ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது அதுவே நமக்கு இந்த கட்டிகளை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கலாம். ஐந்தாவது காரணம், மிக முக்கியமான காரணம், கருச்சிதைவுங்க. இன்னைக்கு கருப்பை கட்டிகளோடு அவதிப்படுகின்ற 100 பெண்களை உங்களுக்கு கருச்சிதைவு ஆகி இருக்கிறதா ஏற்கனவேன்னு சொன்னா, இந்த 100 பேர்ல குறைந்தது 60 பேர் ஆமாம்னு சொல்லுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கருப்பையில் ஏற்படுகின்ற மாற்றமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிசு உருவாகும் போது அந்த சிசுவுடைய முழுமையான காலத்திற்கு தேவையான ஹார்மோன் மாற்றங்களை உடல் எடுத்து அதை பின்பற்றும் போது திடீரென்று அந்த இடத்துல அபார்ஷன் ஆகும்போது அதுவே இன்றைக்கு கருப்பையில் கட்டிகளாக தேங்கி விடுவதை பார்க்கிறோம். என்னதான் குழந்தை அகாலகாரமாக வெளியில எடுக்கிறோம் அப்படின்னாலும் டிஎன்சி சார்ந்த சிகிச்சைகள் செய்தாலும் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு கருப்பையில் கட்டிகள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது கருச்சிதைவு தான்.
நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, ஹிஸ்டெக்டமி டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. அங்க 10 பேரை கேளுங்க. உங்களுக்கு கருப்பையில ஆபரேஷன் பண்ணியிருக்கிறதுக்கான முன்னாடி ஏதாவது அபார்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்ல இயற்கை கருச்சிதைவு நடந்திருக்கா? இல்ல ஆக்சிடென்டல் அபார்ஷன் நடந்திருக்கா? இல்ல எக்டோபிக் பிரெக்னன்சி ஏதாவது இருந்திருக்கான்னு கேளுங்க. நீங்க பார்க்குற 10 பேர்ல குறைஞ்சது 6 பேர் ஆமாம்னு சொல்லுவாங்க. கருச்சிதைவை வெறும் கருச்சிதைவாக ஆயுர்வேத மருத்துவம் பார்ப்பது கிடையாது. கருச்சிதைவு செய்யும் போது உடல்ல ஏற்படுகின்ற ராஜ உறுப்புகளுடைய மாற்றத்தை தான் ஆயுர்வேத மருத்துவம் முக்கியமாக பார்க்கிறது. இந்த 5 காரணங்கள் போதும் உங்களுக்கு கருப்பை கட்டிகளை கொண்டு வருவதற்கு. கருப்பை கட்டிகள் ஏன் வருதுன்னு பார்த்தோம். கருப்பை கட்டிகளுடைய அறிகுறிகள் என்ன, அதோடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கருப்பை கட்டிகள் 4 வகையாக இருக்கிறத பார்க்கணும். வாதம் சார்ந்தது, பித்தம் சார்ந்தது, கபம் சார்ந்தது, ரத்தம் சார்ந்தது. 4 வகையான கருப்பை கட்டிகள். முதலாவது கருப்பை கட்டி வாதம் சார்ந்தது. இது வந்தா என்ன ஆகும்? உடல் எடை மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள் உடலுடைய குடல் பகுதிகளில், அதே போல முதுகுத்தண்டு பகுதிகளில் அதீத அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது இடுப்பு வலியும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உணவு குழல் மண்டல நோய்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல வாதம் சார்ந்த நோயாக இருக்கும்போது இந்த சிரமங்கள்லாம் உறுப்புகளுடைய செயல்பாடே குறைஞ்சு போயிடும். மூன்றாவது கடுமையான மலச்சிக்கலோடு போராடக்கூடிய நிலை. இந்த கருப்பை கட்டிகளோடு இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குன்னா நீங்க சாப்பிட வேண்டியது மலச்சிக்கலுக்கான மருந்து கிடையாது. நீங்க சாப்பிட வேண்டியது, பார்க்க வேண்டியது, ஏன் இந்த மலச்சிக்கல், கருப்பை வீக்கம் குடல்ல அழுத்தி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்காத கான்ஸ்டிபேஷன் நோய் கூட இந்த பிரச்சனையை அதிகப்படுத்துறது பார்க்க முடியும். நான்காவது, இன்றைக்கு எவ்வாறு உடல் எடை உடல்ல நிறைய நோய்களை உருவாக்குகிறதோ அதே போல உடல் எடை உருவாக்குகின்ற மற்றும் ஒரு நோய் தான் கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள்னு சொல்லலாம். இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க உடல் எடை அதிகமாகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹார்மோன்ஸ்ல இம்பேலன்ஸ் வரும். உங்களோட தைராய்டு சுரப்பி, உங்களுடைய கணையம் சார்ந்த சுரப்பிகள், உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறுநீரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அட்ரினலின் சார்ந்த சுரப்பிகள்னு இன்னைக்கு உடல்ல இருக்கக்கூடிய சுரப்பிகள் ஒன்றாக வேலை செய்யும் போது தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்ப இதுல ஏற்படுகின்ற மாற்றங்கள் உடனடியாக நமக்கு கருப்பையில் கட்டிகளை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அஞ்சாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இன்னைக்கு காரணங்களால நமக்கு நோய்கள் ஏற்படும் போது நிலைகள்ல முதல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய கருப்பை கட்டியானது ஒரு 2 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர், அதாவது ஒரு சுண்டைக்காய் அளவு இருக்கக்கூடிய கட்டிகளாக எப்பவுமே நம்ம பார்க்கும்போது இருக்கும். ஆனா இதுல எந்த விதமான வலியும் வேதனையும் உதிரப்போக்குமே இருக்காது. ஸோ கருப்பை கட்டிகளை பொறுத்தவரையிலும் நிலை 1ங்கிறது, இன்னைக்கு நீங்க ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர்ல கட்டிகள் இருக்குன்னு சொல்றாங்க. 6 மாசம் கழிச்சு திருப்பி பார்த்தாலும் அதே அளவுல தான் இருக்கு இல்லையா? இதுதான் நிலை 1 கருப்பை கட்டின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் 190 பெண்களுக்கு அது இருக்கும். ஆனா தானாகவே 1-2 மாதவிலக்கு வரும்போது சரியா போயிடும். இது நிலை 1. நிலை 2ன்னு வரும்போது கருப்பை கட்டிகளுடைய அளவு அதிகமாகி அடிவயிறுல எப்பவுமே ஒரு பாரத்தை உணர ஆரம்பிப்பீங்க. பொதுவா பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்படுகின்ற காலங்களை தவிர மற்ற எந்த காலத்திலும் உங்களுக்கு அடிவயிறு பாரத்தை நீங்க உணர முடியாது. அதீத உதிரப்போக்கு ஏற்படும் போது, குழந்தை வயிற்றில் இருக்கும் போது, இந்த மாதிரி டைம்ல நீங்க உணர முடியும். மற்ற நேரங்கள்ல நீங்க உணரவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கருப்பை அடிவயிற்றில் ஒரு 3 மாத குழந்தையை வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கனத்தை உருவாக்குகிறது அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கருப்பையில கட்டிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு. மூன்றாவது உதிரப்போக்கு. சில கருப்பை கட்டிகள்ல நம்ம பார்க்கிறோம் அதீத உதிரப்போக்கு இருக்கும். சில கருப்பை கட்டிகள்ல வழக்கமாக இருக்கக்கூடிய மாதவிலக்கு கழிவு கூட இல்லாம இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது இந்த கருப்பை கட்டியில ரொம்ப பெரியதாக அந்த கட்டி வளருகிறது. ஒரு வாதம் சார்ந்த கட்டியாக அது வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல பவல் மூமெண்ட்ஸும் மோஷன் யூரின் எல்லாமே நின்று போயிடுறத பார்க்க முடியும். பித்தம் சார்ந்த கட்டியாக அது மாறும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 முறை மோஷன் போகக்கூடிய நோயா இருக்கும். நீங்களும் ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கு இருக்கக்கூடிய எந்த மருந்தை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அதனால பெனிஃபிட்டே இல்லாமல் இருக்கும். கபம் சார்ந்த ஒரு கருப்பை கட்டிகளாக அவை வரும்போது கட்டிகளுடைய growth ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறத பார்க்க முடியும். போன வாரம் பார்த்தா 8 மில்லிமீட்டர் இருக்கு, இந்த வாரம் பார்த்தா 10 மில்லிமீட்டர் அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. இது கபம் சார்ந்தது. கபத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, வாதம் சார்ந்த இந்த கருப்பை கட்டிகளை ரொம்ப சுலபமா நம்ம குணப்படுத்த முடியும். பித்தம் சார்ந்தது அதை விட சுலபம்.
ஆனா அந்த கபம் சார்ந்த கட்டிகள் வரும்போது பாத்தீங்கன்னா இது வளருகின்ற வேகம் குறைவா இருக்கும், குறைகிற வேகம் அதை விட குறைவா இருக்கும் போது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கிறத பார்க்க முடியும். இது இல்லாம ரத்தம் சார்ந்த கட்டிகள்னு சொல்லக்கூடிய ஃபோர்த் டைப் நம்ம பார்க்கறது, ரத்தத்துடைய தூஷணத்தால் ஏற்படுகின்ற கருப்பை கட்டிகள் ஏற்படும் போது அதீத உதிரப்போக்கு சார்ந்த சிரமங்களும் ஏற்படுவதை பார்க்கலாம். இப்ப இந்த வாதம் பித்தம் கபம்னு 3 வகையான கருப்பை கட்டிகள் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 3 கட்டிகளுமே இன்றைக்கு மலச்சிக்கலை உருவாக்குவதற்கோ அல்லது அதீதமாக மலம் கழியக்கூடிய டயேரியா சார்ந்த நோயாக மாறுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இப்ப இந்த கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளுடைய நிலை 4 நிலைகளா பார்த்தோம். அதே போல கருப்பை கட்டிகளை கரைக்கக்கூடிய, அறுவை சிகிச்சை இல்லாமல் கரைக்கக்கூடிய 10 வழிகள் நான் சொல்லித்தரேன். முதலாவது, கருப்பை கட்டிகளை கரைக்கக்கூடிய சிறந்த மருந்து எது தெரியுமா? உங்க வீட்டு சமையல் அறையிலே இருக்கக்கூடிய மருந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரக எண்ணெயாக பயன்படுத்தும் போது அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட்டிகளை எவ்வாறு கரைக்கிறதுங்கிறதை பற்றியும், என்னுடைய அனுபவ ரீதியாக பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற கோளாறுகளுக்காகவும், அதே நேரத்துல கருப்பை கட்டிகள் மற்றும் வீக்கங்களை நீக்குவதற்கான மருந்தாகவும் பயன்படுத்தும் போது எவ்வாறு கருப்பை கட்டிகள் வேகமாக குணமாகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்ப கருப்பை கட்டிகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள், வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த 3 வகையான கட்டிகள் எதாக இருந்தாலும் அது கூட போராடி கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் காலையில வெறும் வயிற்றுல 5 மில்லி இந்த கருஞ்சீரக எண்ணெயை வெந்நீர்ல கலந்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது 3 மாத காலம், அதாவது 100 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. 2 மண்டலங்கள் சாப்பிடுங்க. 2 மண்டலங்கள் கழித்து உங்களோட ஸ்கேன் பாருங்க. 160 பேருக்கு முற்றிலுமாகவே குணமாகி இருக்கிறத பார்க்கலாம். மற்றவர்களுக்கு அந்த அளவு வீடுகள் குறைந்து போயிருக்கிறதையும் கருப்பை சுருங்கி போயிருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த அளவுக்கு கருப்பை கட்டிகளை வேகமாக கரைத்து ஆரோக்கியத்தை மீட்டு அறுவை சிகிச்சையை தவிர்க்க உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னா கருஞ்சீரக எண்ணெய் தான். இரண்டாவது, இன்றைக்கு நான் என்னோட ஃபேவரட் தண்ணீர் விட்டான் கிழங்கு. தண்ணீர் விட்டான் கிழங்கை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். தண்ணீர் விட்டான் கிழங்கை சாப்பிட்டாலே உங்களுக்கு கருப்பை மண்டல நோய்கள் ஏற்படாது, பெண்மை தன்மை சார்ந்த நோய்கள் ஏற்படாது. எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இளமையாக காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய காயகல்ப மருந்து தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. இன்னைக்கு எல்லாருமே தண்ணீர் விட்டான் கிழங்க அதுக்கு நல்லது இதுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இல்லைங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல பெண்கள் இருக்காங்கன்னா நீங்க கடைக்கு போய் முதல்ல வாங்கிட்டு வந்து தினசரி அவங்கள சாப்பிட வைக்க வேண்டியது எதுனா தண்ணீர் விட்டான் கிழங்கு தான். 1/2 கரண்டி தண்ணீர் விட்டான் கிழங்கு காலையில, 1/2 கரண்டி இந்த ஈவினிங். ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல அல்லது பால்ல கலந்து கொடுங்க. சுவைக்கு வேணா கொஞ்சம் தேன் கலந்து கொடுங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களோட கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அகற்சிகளும், மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற பலவீனங்களும், அதை விட முக்கியமா இந்த மாதவிலக்கு ஏற்பட்ட பிறகு ஏற்படுகின்ற கருப்பை வீக்கத்தால் ஏற்படுகின்ற பலவீனங்களும் மாறி போய் விடுவதை பார்க்கலாம். மூன்றாவது, மஞ்சள். இன்னைக்கு மஞ்சளை விட சிறப்பா கருப்பை நீக்கத்துக்கு மருந்தே கிடையாதுங்க. நல்லா 1 ஸ்பூன் மஞ்சள் எடுங்க, 1 ஸ்பூன் நல்ல தேன் கலக்குங்க. அதுல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம கருவாப்பட்டைன்னு சொல்லக்கூடிய பட்டையுடைய சூர்ணத்தை சேர்த்துருங்க. இது 3த்தையும் சேர்த்து சாப்பிடுங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க. மஞ்சள் நிறைய சாப்பிட்டா மஞ்சள் காமாலை வருமா சார்? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஆனா அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுங்க, கொஞ்சம் தேன் கலங்க, கொஞ்சம் கருவாப்பட்டையை போட்டு நல்லா குழைங்க, ஒரு மிட்டாய் மாதிரி செஞ்சு வாயில போட்டு சூ பண்ணி சாப்பிடுங்க. தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க, பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை கரைக்கக்கூடிய 4வது சிறந்த மருந்து எது தெரியுமா? கோவைக்காய்ங்க. இந்த கோவைக்காய் பற்றி என்னோட வீடியோ நான் முன்னாடி ஒன்று பேசியிருந்தேன். அதுல நல்லா சொல்லியிருக்கேன். கோவைக்காயை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அளவில் பலன் பெறக்கூடிய முறுப்புகள்ல ஒன்று எதுனா பெருங்காயம், நம்முடைய கருப்பை தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், கோவைக்காயை உடல் எடை குறைப்புக்கும் அதே போல ஃபைபர் இருக்கே அதனால சாப்பிட்றேன்னு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு கருப்பை கட்டிகள் வராமல் இருக்கணும்னா வீட்டில் இருக்க பெண் குழந்தைகளுக்கு முடிஞ்சா வாரத்தில் 2 நாள் கோவைக்காயை உணவாக கொடுங்க. அதுக்குன்னு வீட்டில் இருக்க பெரியவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, நம்மளும் நிறைய சாப்பிடலாம். ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் குறைந்தது ஒரு 500 கிராம் அளவுக்கு சமைத்த உணவாக அதை நாம் சாப்பிடும்போது கருப்பை கட்டிகள்ல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். கருப்பை கட்டிகள் கரைய மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மற்றும் ஒரு நல்ல விஷயம் எதுனா வெந்நீர் தாங்க.
என்ன சார் நீங்க எல்லா வீடியோலையும் வெந்நீரை பத்தி சொல்றீங்களே, அவ்வளோ நல்லதா வெந்நீர் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதாங்க. என்னோட அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன். என்னுடைய என்னுடைய குடும்பங்கள்ல யாரெல்லாம் 24/7 365 டேஸ் வெந்நீர் குடிக்கிற ஹேபிட் வச்சிருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு வரையிலும் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்குறோம். யாரெல்லாம் அந்த ஹேபிட் இல்லாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சிக்னஸ்லேயே ஓடிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம யோசிப்போம், சார் கருப்பை கட்டி கரையணுமா, நான் தண்ணீர் விட்டான் கிழங்கு சாப்பிடணுமா, இல்லை நான் வந்து கருஞ்சீரகம் என்ன சாப்பிடணுமா, என்ன சாப்பிடணும், எதுவுமே வேண்டாம், வெறும் வெந்நீர் குடிங்க. காலை எழுந்தவுடன் சூடான வெந்நீர் ஒரு 200 மில்லி, அடுத்த 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் 200 மில்லி அல்லது 50 மில்லி தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் என்ன மாற்றம் நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்ற விகிதங்கள் மாறும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கருப்பை கட்டிகள்ல இருக்கக்கூடிய அளவு குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். நான் வந்து ஒரு 15 பேஷண்ட் அவங்களுக்கு வந்து கிளினிக்கல் ஸ்டடி பண்ணேன். என்ன மாதிரி கிளினிக்கல் ஸ்டடினா, எந்த மருந்துமே கிடையாது, ஒன்லி ஹாட் வாட்டர் தெரப்பி, கூட வந்து என்ன உணவு சாப்பிடணுங்கிற பட்டியல். அந்த எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப், ஒரே வகையான வேலையில் இருப்பவர்கள், ஒரே கிராமங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்தேன். சில பேர்லாம் கேட்டாங்க என்கிட்ட, இல்லைங்க எனக்கு ஏதாவது சத்து டானிக் கொடுங்க, லேகியம் கொடுங்க, மாத்திரை கொடுங்க, அப்பதான் எனக்கு சரியாகும். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த லேகியங்கள் சாப்பிடுங்கள், மாத்திரையை சாப்பிடுவதை விட உடல் கழிவை நீக்குவது, உடம்பு இயக்கத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம்னு கொடுத்தேன். நல்ல மாற்றம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. 7வது 6வது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு கருப்பை கட்டிகளை நீங்க காப்பாற்றணும்னா, கருப்பை கட்டிகள் இல்லாத ஒரு கருப்பையை அடைந்து ஆரோக்கிய பெருவாழ்வு நீங்க வாழணும்னா ரொம்ப முக்கியமானது டீடாக்ஸ் தாங்க. இன்னைக்கு கழிவு நீக்கம் இல்லாமல் கருப்பை கட்டியை கரைய வைக்கவே முடியும். நம்மளுடைய வேளச்சேரி மருத்துவமனைக்கு நான் வரும்போது ஒரு தம்பதி என்னை வந்து பார்த்திருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து 34 வயது, ஆணுக்கு வந்து 45 வயது. ஒன்று, அவர்களுடைய உறவில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அவருடைய உடல்நிலை காரணமாக, சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய நோயாளி, உடல்நிலை காரணமாக அவங்க 2 பேருக்கும் தாம்பத்தியமே இல்லை. அந்த தாம்பத்தியம் இல்லைங்கிற ஒரு விஷயம் கருப்பை கட்டியை உருவாக்கும்னு இந்த அம்மாக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க பயத்தோட வந்தாங்க, சார் எனக்கு வந்து இந்த கட்டி வந்துருச்சு சார், இதனால கட்டி வந்துருச்சு போல இருக்கு சார் அப்படின்னு இருந்தாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கு கருப்பை கட்டிகள் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அந்த கட்டிகளை கரைப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி முழுமையாக முயற்சியா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு இஞ்சியை போல கருப்பை கட்டியை கரைப்பதற்கு பெரிய மருந்தே கிடையாதுமா. இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்கன்னா காலையில சட்னி அரைக்கும் போதே அதுல ஒரு 10 கிராம் இஞ்சியை போட்டு அரைங்க. மதிய உணவு சமைக்கும் போதும் அதுல இஞ்சியுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துங்க. இரவு உணவு சமைக்கும் போதும் இந்த சப்பாத்தி, ஃபுல்கா, இந்த மாதிரி ரொட்டி மாதிரி செய்யும் போது இஞ்சியை அரைத்து போட்டு அதை உணவாக சாப்பிடுங்க. ரொம்ப வேகமாக கருப்பை கட்டிகள் கரையறதை நம்ம பார்க்க முடியும். 7வது, எவ்வாறு எண்ணெய் குளியலும் உடல் கழிவு நீக்கமோ கருப்பை கட்டிகளை கரைக்கக்கூடிய மிகப்பெரிய காரணிகளாக இருக்கிறதோ அதே போல நெல்லிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. உங்களுக்கெல்லாம் நெல்லிக்காய் கிடைக்கும்னா நீங்க வேற மருந்தே வேண்டாங்க. டெய்லி 4 முழு நெல்லிக்காய் எடுங்க, ஒரு கிளாஸ் சுடுதண்ணி போடுங்க, நல்லா அரைங்க, அரைச்சி பிழிஞ்சு எடுக்கக்கூடிய சாரை சூடா ஒரு கிளாஸ் குடிங்க. இந்த நெல்லிக்காயுடைய முக்கியமான குணம் என்ன தெரியுமா? உடம்புல இருக்கக்கூடிய அழற்சியை குறைக்கும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். ஒரு பெண்ணுக்கு ஒரு இடத்துல கருப்பை கட்டிகள் உருவாகுது அப்படின்னாலே அந்த இடத்துல அதிகமான இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய எந்த வழிமுறையுமே கருப்பை கட்டிகளுடைய தீவிரத்தை குறைக்கிறது நம்ம பார்க்க முடியும். 8வது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, கருப்பை கட்டிகள் கரையணும்னா முருங்கைக்கீரை சாப்பிடணும். நல்லா யோசிப்பாங்க, முருங்கைக்கீரையை அந்த காலத்துல தொடர்ந்து கொடுத்துட்டு வந்ததுனால தாங்க இந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ஆரோக்கியமா இருக்கீங்க. முருங்கைக்கீரையை இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு கொடுக்காதனால தானங்க உங்களுடைய பிள்ளைங்களும் அவங்களோட பிள்ளைகளும் பலவீனமா இருக்காங்க. அதனால முருங்கைக்கீரையை சாப்பிடும் போது அமினோ ஆசிட்ல இருந்து எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அடையும் போது உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். 9வது, கருப்பை கட்டிகளை நீக்குவதற்கு மிகச்சிறந்த மற்றும் ஒரு முயற்சி எது தெரியுமா? வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். இன்றைக்கு யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை, ஸ்விம்மிங். இன்னைக்கு நீச்சல் குளத்துல போய் நீங்க நீச்சல் அடிக்க வேண்டாம், கழுத்தளவு தண்ணியில நீங்க நடக்க ஆரம்பிங்க. இந்த கழுத்தளவு தண்ணியில நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது உடலுடைய வளர்சிதை மாற்றத்துல அவ்வளவு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு 69 வயது மூதாட்டி ஒரு முறை என்னை சந்திக்க வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நன், அவங்க வந்திருந்தாங்க. அவங்க ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது கட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு சார், 7 சென்டிமீட்டர் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க, பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார்.
இப்ப நான் சொன்ன இல்லம்மா ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, ஒரு மாசம் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர்களுக்கு இந்த உணவு முறையோடு என்ன உடற்பயிற்சி தேவைங்கிற விஷயத்த மட்டும் சொல்லி கொடுத்தேன். ஒரு மாசம் கழிச்சு வந்து ரிப்போர்ட்டை பார்த்தா அவங்களுடைய கட்டிகளுடைய அளவு ஏறக்குறைய பாதியாக குறைந்து இருந்ததை பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படும் போது அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வானா? கிடையவே கிடையாது. அறுவை சிகிச்சை இல்லாத நிறைய தீர்வுகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். 10வது என்னோட ஃபேவரட், உங்க எல்லார்கிட்டையும் என் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி. சார் நீங்க சொன்னதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க. நான் வந்து ரொம்ப பிஸி. காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிறேன், பிள்ளைங்களுக்கு ரெடி பண்றேன், அப்புறம் சாருக்கு ரெடி பண்றேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காரும்போது திருப்பி மாலை வந்துடுது சார், திருப்பி இதே ரொட்டீன்குள்ள போறேன். எனக்கு ஏதாவது சிம்பிள் ரெமெடி வீட்டில இருந்தே பண்ற மாதிரி எஃபெக்டிவ் ரெமெடி கொடுக்க முடியுமானா அதற்கு தான் ஷீகேர் மாத்திரைகள். இந்த ஷீகேர் மாத்திரைகளுடைய மருத்துவ குணங்களை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஷீகேர் மாத்திரைகள் உடலுடைய பசி ஜீரணம் மட்டும் இல்ல, உடலுடைய மொத்த வளர்சிதை மாற்ற விகிதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது. குறிப்பாக கருப்பையில் ஏற்படுகின்ற கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை கரைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடியது. அந்த வகையில இன்றைக்கு இந்த ஷீகேர் மாத்திரைகளை காலை 2, மதியம் 2, இரவு 2 சாப்பிட்டாலே உடம்புல அவ்வளவு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு ஷீகேர் மாத்திரைகள் கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொன்னா மிகையாகாதுன்னே சொல்லலாம். எப்படி வாஜிகேர் மாத்திரைகள் ஆண்களுக்கான இனப்பெருக்க மண்டல உறுப்புகளையும் நோய்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான முறையில வேலை செய்தோ, அதே போல ஷீகேர் மாத்திரைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களுக்கான மிகச்சிறந்த தீர்வாக நம்ம சொல்ல முடியும். நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுங்க. 10 வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குறைந்தது 5வது பின்பற்றுங்க. அதே போல இந்த கருப்பை கட்டிகளுக்கான அறுவை சிகிச்சை அப்படிங்கிறத கடைசி நிமித்தமாக வைத்துக் கொள்ள முடியுமான்னு பாருங்க. ஆரோக்கியத்தின் மேல் இருக்கக்கூடிய கவனம், சாப்பிடுகின்ற உணவின் மேல் இருக்கக்கூடிய கவனம், ஓய்வின் மேல் இருக்கக்கூடிய கவனம், மாதவிலக்கு காலங்கள்ல செய்யக்கூடிய அதீத உடல் சூடு உண்டாக்கக்கூடிய காரணங்கள் இருக்குன்னா அந்த காரணங்களை குறைப்பதில் இருக்கக்கூடிய கவனம், இது எல்லாத்துக்கும் மேல மன அழுத்தமற்று கழிவு நீக்கம் செய்து உடல்ல கழிவற்று இருக்கக்கூடிய உடல் அப்படின்னும் போது ரொம்ப வேகமாகவே உடல் குணமாகிறது மட்டும் இல்ல, கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளும் குணமாகி விடுவதை பார்க்க முடியும். இந்த கருப்பை கட்டிகள் அல்லது கருப்பை கட்டிகளால் ஏற்படுகின்ற கருப்பை வீக்கம் சார்ந்த நோய்கள், இது ரெண்டுமே முறையான மருத்துவ சிகிச்சை இருந்தால் குணமாகக்கூடிய நோய் தான். பயப்படவே வேண்டாம். பொதுவாகவே கருப்பை கட்டிகள் ஏற்படும் போது, கருமுட்டை பை கட்டிகள் ஏற்படும் போது அறுவை சிகிச்சை தான் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் கருப்பை கட்டிகளையும் கருமுட்டை பை கட்டிகளையும் முழுமையாக குணமாக்கக்கூடிய உணவு முறை, வாழ்வியல் முறை, யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகளோடு இருக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். அறுவை சிகிச்சை இல்லாமலேயே கட்டிகளை நாம் கரைத்து விடலாம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய தோழிகள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, ஃபேஸ்புக் குரூப் இருக்குன்னா அதுலேயும் இந்த வீடியோவை தவறாம பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. பொதுவாக புதுசா ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் அப்படின்னும் போது நம்ம மனதில் நிறைய சந்தேகங்கள் வரும். உங்க மனதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதற்கான பதிலை ஒரு வீடியோவாகவோ அல்லது உரையாகவோ எழுதுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.